தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் சென்னையில் மட்டும் இதுவரை 7,71,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் முதியோர் காப்பகத்தில் வசிப்பவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கும் வாக்குச்சாவடியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இப்போ நீங்க சிட்டில பாத்தீங்கன்னாக்கா கான்ஸ்பிக்யூஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பேனர்ஸ் ஆகட்டும், பிளாக்ஸ் ஆகட்டும், ஹோர்டிங்ஸ் ஆகட்டும், எதுவும் உங்களால பார்க்க முடியாது. இதே போல வால் ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கின்றோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கு ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இல்லீகலா டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய போல் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், கேஷ் ஆகட்டும், அது பறிமுதல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சில நாட்களுக்கு முன்ன ஒரு அடுக்குமாடி வீட்டில் நம்ம 4.93 crores பறிமுதல் பண்ணியிருக்கின்றோம். அது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. டோட்டலா 18 கேசஸ்ல 7.71 கோடி ரூபாய் நம்ம சீஸ் பண்ணியிருக்கின்றோம். இதுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா மாடல் கோட் என்போர்ஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு.